ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. பெரியவர் இளைய பெருமாள் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதில் கொடுத்துருக்காங்கன்னா தமிழரசு மேகசீனில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்தோட கம்பலீஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ பெரியவர் இளைய பெருமாள் தென்னகத்தின் அம்பேத்கர் என்று அழைக்கப்பட்டார். பிறப்பு பார்த்திங்கன்னா 1924 ஜூன் 26 கடலூர் மாவட்டம். இவரோட வழிகாட்டி ஜீவா. பள்ளியில் படிக்கும் போதே தீண்டாமையின் அடையாளமாக இருந்த இரட்டை பானை முறையை எதிர்த்து போராடினார். இராணுவத்தில் ஓராண்டு பணியாற்றியிருப்பார். தென்னார்காடு தஞ்சை மாவட்டத்தில் மனிதுரிமை போராட்டங்கள், தீண்டாமை ஒழிப்பு போராட்டங்களை நடத்தியிருப்பார். பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடக்கூடாதுன்னு இருந்த இதை போராடி அவங்களுக்காகவும் போராடியிருப்பார். அடுத்து அவரோட அரசியல் பயணம்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இணைஞ்சு 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்று 27 வயதிலேயே கடலூர் நாடாளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். எம்எல்ஏ எழும்பூர் தொகுதியில் 1980 84 வரைக்கும் இருந்திருப்பார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். எம்பி ஆகி அம்பேத்கரை டெல்லியில் சந்திச்சிருப்பார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அகில இந்திய அளவில் பட்டியலின பழங்குடியினருக்கு எதிராக நடத்தக்கூடிய தீண்டாமையை கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியை 1965 உருவாக்குறாங்க. அதில் தலைவராக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இளைய பெருமாள். ஸோ இவர் தலைவராக இருந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண பிறகு இதுக்கான ரிப்போர்ட் இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. 1969 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய சஜஷன்ஸ்லாம் ரிஃபார்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம். அது சட்டமாக அமலாகிறதுக்கு இந்த ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது போக தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம்ங்கிற சட்டம் 1971 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது இந்த அறிக்கையோட பேசிஸில் இந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அறிக்கை இந்த சட்டத்துக்கும் உதவியாக இருக்கும். அடுத்து முதலாக 1998 அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுச்சு. அது இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். கலைஞர் இவரை சலிப்பேறாத சமூக தொண்டன் அப்படின்னு அழைச்சிருப்பார். ஸோ எதுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன்னா சிதம்பரத்தில் இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம் அமைச்சிருப்பாங்க. அதனால் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதே தான் இங்கிலீஷ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஹைலி இம்பார்ட்டண்ட் அவர் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன்லேயே செலக்ட் ஆகிறாரு. 27 வயசில் எம்பியாக. எங்கன்னா கடலூர். இவர் பிறந்தது கடலூரில். அவன் சவுத்தோட அம்பேத்கர் ஆஃப் சவுத்துன்னு அழைக்கப்படுறாரு. கமிட்டி ஃபார்ம் பண்ணது 1965. அதோட பிரசிடெண்ட்டு. அதே மாதிரி இளைய பெருமாள் கமிட்டி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அது பப்ளிஷ் ஆனது 1969. இதன் மூலியமாக ஆக்ட் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அகெயின்ஸ்ட் SC/ST. ஃபஸ்ட் அம்பேத்கர் அவார்டு யாருக்குன்னா இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் எக்ஸாமுக்கு. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க.